ஆகஸ்ட் 23 லண்டன்ல இருந்து சென்னையை நோக்கி விமானத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு சொல்லி அந்த விமானி அவர் சொன்னாரு, உங்களை எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவுடைய ராக்கெட் சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணிருச்சு மூன்ல அப்படின்னு சொன்னாரு பாருங்க. பிளேட்ல தூங்கிட்டு இருந்த அத்தனை பேரும் கை தட்டி ஓ அப்படின்னு ஒரே நான் கத்துன்னு கத்திட்டேன். பயங்கர சந்தோஷம். ஒரு பெருமையான ஒரு நேரம் பார்த்தீங்களா. இந்தியா சக்சஸ்ஃபுல்லா அந்த மூன்ல லேண்ட் பண்ண 4 தேசத்துல இந்தியா ஒரு தேசம். அவ்வளோ சந்தோஷமான காரியம். ஆனா இந்த சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க சக்சஸ்ல இருந்து ஆரம்பிக்கல, ஃபெயிலியர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆமா, 2019 வருஷம் சந்திராயன் 2 நிலவுக்கு அனுப்பின போது அது போய் விக்ரம் லேண்டர் கடைசி நிமிஷத்துல கம்யூனிகேஷன் லூஸ் பண்ணி கிராஷ் லேண்ட் ஆகி இந்தியாவோட தொடர்பு இழந்து விட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சந்திராயன் 2 உடைய ஃபெயிலியர் எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஃபெயிலியர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. பொதுவா ஒரு ஆரம்பிக்கும் போது ஏண்டா தப்ப பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. இந்த விஞ்ஞானிகள் இஸ்ரோல என்ன பண்ணாங்கன்னா, எங்க தப்பு நடந்துச்சோ அங்க இருந்து ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணல. தப்பு எங்க நடந்துச்சு, ஏன் அந்த விக்ரம் லேண்டர் அப்படி ஆச்சு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ரைட்டா பண்ணணும்னு நினைக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரா, நான் 1000th டைம் நான் வெற்றியை பெற்றேன். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஜெயிக்கணும்னு. ஆனா இந்த சந்திராயன் 3 மாதிரி நமக்கும் சில படிப்பினைகளை நம்முடைய தோல்விகள் கற்றுக் கொடுக்கிறது. அதை புரிந்து கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா ஜெயிப்போங்க. நம்முடைய தோல்விகள்லாம் வெற்றிக்கான படிக்கட்டு. ஒரு நடிகர் ஒரு ஃபிளாப் கொடுக்கிறாருன்னா உடனே அவர் தற்கொலை பண்ணி சாகிறது இல்லைங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல 0 அவுட் ஆனாங்கனால தெண்டுல்கர் விளையாடுறதை நிறுத்திடல. எத்தனையோ இதெல்லாம் தாண்டி வந்துதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு ஹிஸ்டரி மேக்கர்ஸா மாறி இருக்கிறாங்க. சந்திராயன் 3 உடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? உங்களுடைய சந்திராயன் 2 உடைய பட்ஜெட் சொல்றேன், 978 crores. 978 crores செலவு பண்ணி அது ஃபெயிலியர். ஆனா சந்திராயன் 3க்கு எவ்வளவு தெரியுமாச்சு? வெறும் 600 crores. ஏன்? அப்போ பண்ண தப்ப இவங்க திருப்பி பண்ணல. தப்புல இருந்து ஆரம்பிச்சு சக்சஸ்க்கு வந்ததுனால அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பட்ஜெட் குள்ள முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அப்படிதான். நீங்க இன்னும் அந்த ஃபெயிலியர்ல வர 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 எப்படி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கத்துக்கொள்ள போறீங்க. when you learn from your mistakes and you start progressing towards success, starting from failures to success, you will be successful. இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I have called you to be successful. You are not called to be a failure. Your failures are going to be the starting point of your success. So today wipe your tears. Get up. எழும்புங்க. எங்க தோத்தீங்களோ அங்க இருந்து நின்னு ஜெயிக்க போறீங்க. பிலிப்பியர் 3:13, Philippians 3:13. சகோதரரே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாம் லக்கை நோக்கி தொடர்கிறேன். One thing I do, forgetting the former and pursuing what is ahead of me, I run the race towards the goal God has called me. Run towards your goal. Start from your failures and make it a success. Today, you're going to be successful. God bless you. Have a wonderful day. Amen.